வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் வந்து 2017 அதே மாதிரி 2012 இருந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபங்க்ஷனல் அனலைசிஸை நம்ம ரெண்டு இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் க்ளோஸ் கிராப் தேரம் வாட் இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு கிராப் தேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு க்ளோஸ் கிராப் தேரம் தான். எப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் பி வார்னர் ஸ்பேசஸ் அண்ட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் the closed linear map then f is continuous. மற்றதெல்லாம் அந்த closed linear map வந்தாலுமே கிளியராக இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்துங்க. let x and y be a Born spaces and f from x to y closed linear map then f is continuous. ஸோ அடுத்து இதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டேஷன் எங்கேயாவது இடம் மாறி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸ் கிராப் தேரத்தை வந்து மேலே நேமு கொடுத்து தேரம் உள்ளே கேட்டிருந்தாங்களா, இதே கொஸ்டின் பேப்பரில் வேறு இடத்துல இருந்தது நான் உங்களுக்கு பக்கத்தில் போட்டிருக்கேன் புரியறதுக்காக. அதே தேரத்தை அங்கே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே நேமு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டூப்ளிகேஷன் ஆகியிருக்கும். பட்டு அது நேம் மாறி இருக்கலாம், அவ்வளோதான். ஃபார்ம் மாறி இருக்கும். ஸோ let x and y be a Born spaces and f from x be a closed linear map then f is continuous. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா க்ளோஸ்டு கிராப் தேரம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா let x and y be a norm spaces if f from the set of all bounded linear map then which one of the following is not true னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு நாம் எக்ஸ், இது கரெக்டு. நாம் எஃப் யூஸ்லாம் வந்து சுப்ரீமம் ஆஃப் நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் நாம் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இதுவும் கரெக்டு. நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் இன்ட்டு நாம் எக்ஸ், இதுவும் கரெக்டு. இதில் இது ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து தப்பு. பட் ஆனால் இதுதான் இங்கே நம்மளுக்கு நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஏன்னா எப்படியுமே நாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆல்ஃபான்னு வராது. ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 ஃபார்மில் இருக்கலாமா கண்டு இந்த ஃபார்மில் வராது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let x denote a normed space over k and a belongs to BL of x. If a is invertible then sigma of a inverse என்னன்னு கேட்குறாங்க. ஸோ sigma of a inverse இது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அந்த sigma of a inverse வேலை எப்படி வரும்னா, இது வந்து if a வந்து invertible x denote a normed space over kன்றதுனால இங்கே k inverse k எங்கே இருக்கும், k belongs to sigma of a. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் சிக்மா ஆஃப் ஏ வாட் இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. சிக்மா ஆஃப் ஏ வந்து கே பிலாங்ஸ் டு கேபிட்டல் கே, ஏ மைனஸ் கேஐ இஸ் நாட் இன்வெர்டிபிள், தென் ஸ்கேலர் பிலாங்கிங் டு சிக்மா ஆஃப் ஏ. இந்த சிக்மா ஆஃப் ஏ அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ஸ்பெக்ட்ரம் வேல்யூ, கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ, இதெல்லாம் ஒன்று தான் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஃபார் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா let x be a normed space and y be a subspace of x for x belongs to capital X, y belongs to capital Y and small k belongs to capital K, then norm of kx plus y என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக norm of kx plus y என்னும்போது இந்த k வெளியே வரும்போது less than or equal to norm modulus k போட்டு distance between these 2 points. ஸோ ஆப்ஷன் வந்து சி வரும் நமக்கு. இது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு எல்லாமே பாருங்கள் கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் வரும். ஆப்ஷன் சி தான் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு. அடுத்து செவன்த்து கொஸ்டினை பார்த்துடலாம். செவன்த்து பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய கொஸ்டின், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்முன்றதுனால இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹெச் வந்து இல்பர்ட் ஸ்பேஸு, ஹெச் ஸ்டார் பி இட்ஸ் காஞ்சுகேட் ஸ்பேஸு. தென் இந்த மேப்பிங் சை ஃப்ரம் ஹெச் டு ஹெச் ஸ்டார்னா டிஃபைன்டு பை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, சை ஆஃப் ஒய்னா எஃப்ஒய். ஊஸ் எஃப்ஒய் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், நாம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னு எழுதலாம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். இந்த கிவன் ஆப்ஷனில் விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1 to 1 தான் இது, ஆன் டு அடிட்டிவ், லீனியர் வராது. ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ப்ரூஃபாக. நமக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் வந்து சை ஆஃப் ஒய்னா எப்படி எழுதலாம், எஃப்ஒய். அகெயின் எஃப்ஒய் ஆஃப் எக்ஸை எக்ஸ் காமா ஒய்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை 1 to 1 எடுத்துக்கிறேன் நான். 1 to 1க்கு என்ன சொல்லுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்2னா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ்1 ஈக்குவல் டு எக்ஸ்2னு. அதே தான் இங்கே y1 y2 வந்து ஹெச்சில் எடுத்துக்கிறேன். அப்போ சை ஆஃப் y1 ஈக்குவல் டு எஃப் y1 எழுதலாமா பை த டெஃபினேஷன். சை ஆஃப் y2 ஈக்குவல் டு எஃப் y2. அகைன் இமேஜஸ் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். சரிங்களா. சை ஆஃப் y1 எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் y1 ஈக்குவல் டு இது எஃப் ஆஃப் y2 எழுதலாம். இது அகைன் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறோம். பை த டெஃபினேஷன் என்ன எழுதலாம், எக்ஸ் கமா y1 எக்ஸ் கமா y2. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்துடுங்க, மைனஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் காமன் டைம் எப்படி எழுதலாம், எக்ஸ் கமா y1 மைனஸ் y2. இது ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு இல்லையா. அப்போ எப்போ 0 ஆகும், இது ரெண்டும் ஒன்றா தான் 0 ஆகும். ஸோ எக்ஸுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், y1 minus y2 comma y1 minus y2 equal to 0. Taking x equal to y1 minus y2. Thus y1 minus y2 equal to 0 வந்துச்சுன்னா y1 equal to y2. ஸோ நம்ம எடுத்தது இங்கே psi of y1 equal to psi of y2 எடுத்தோம். பட் இங்கே வந்திருக்கிறது y1 equal to y2. அப்போ இந்த மேப்பிங் என்னது, இட் இஸ் ஏ 1 to 1 டெஃபினேஷன் வந்துடுச்சிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட், அது இன்கரெக்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அடுத்து பி ஆப்ஷன் வந்து ஆன் டு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆன் டு நம்ம நார்மலாக டெஃபினேஷன் என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தலாம். ஆன் டு டெஃபினேஷன் என்ன, இஃப் ஏ ஃப்ரம் பி டு மேப்பிங் ஆகுதுன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோமா. இதுதான் நம்மளுக்கு ஆன் டு டெஃபினேஷன் சொல்லுவோம். எஃப் ஃப்ரம் ஏ டு பியில் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அங்கே இமேஜ் கிடச்சிடணும். சரிங்களா. ஃபார் எவ்ரி எலிமெண்ட்டுன்னு பின்னு வந்துடும். ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். phi is on to சொல்ல போகிறோம். ஸோ let f be a arbitrary functional in H star கொடுத்துருக்குறாங்க. then there exists a unique vector y such that f of x is equal to x comma y. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேரம் இருக்குது, ரேஸ் ரெப்ரசன்டேஷன் தேரம் ஃபார் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். என்னென்னா H ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குது. F be an arbitrary functional in H star, then there exists a unique vector y belongs to S such that f equal to fy, that is f of x equal to f of x comma y. ஸோ இந்த தேரத்தை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், there exists a unique vector y belongs to y such that f of x equal to x comma y. ஸோ அப்போ பை டெஃபினேஷன் ஆஃப் f of y என்ன வருது நம்மளுக்கு, f equal to fy வந்துடுது. இங்கே f எப்படி எழுதுறது, psi of y equal to fy equal to f. தென் என்ன ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக, எஃப் ஆஃப் psi ஆஃப் y ஈக்குவல் டு எஃப். ஸோ psi இஸ் எ மேப்பிங் ஆஃப் ஹெச் ஆன் டு ஹெச் ஸ்டார். ஸோ நமக்கு வந்து psi இஸ் ஆன் டு வந்துடுச்சு. ஸோ பியும் ரைட்டு. நெக்ஸ்ட் அடிட்டிவ் ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சி தான் நாட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் டிஎம் ப்ரூவ் பண்ணிடுறேன். psi is அடிட்டிவ்னா என்னது, psi of y1 plus y2 என்னவா பிரியும், psi of y1 plus psi of y2 பிரியணும். அதான் நம்ம அடிட்டிவ்க்கு. ஓகே, பை த டெஃபினேஷன் ஆஃப் psi என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், ப்ளஸ் பண்ணி. இது இப்படி இருந்தால் இப்படி எழுதலாமா. அதுக்கப்புறம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அகைன் என்ன பண்ணுறது, ரிவர்ஸில் வரும், fy1 of x ப்ளஸ் இப்படி இருந்தால் fy2 of x ஈக்குவல் டு fy1 ப்ளஸ் fy2 எக்ஸை காமன் எடுத்தாச்சு. பை த ஈக்குவலிட்டி ஆஃப் டூ மேப்பிங்ஸ் எப்படி எழுதலாம், fy1 plus y2 equal to fy1 plus fy2. இதுக்கு பேர் இந்த வேல்யூ வந்துடும். இது ரெண்டு பிரிச்சாச்சு. ஸோ அடிட்டிவ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. ஸோ சி தான் நமக்கு லீனியராக வராது. லீனியருக்கு என்ன பண்ணும், எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி எஃப் ஆஃப் ஒய். அப்படி ஒரே இதை போட்டுடலாம். லெட் ஒய் பிலாங்ஸ் டு ஹெச்சில் எடுக்கிறோம். ஆல்ஃபா பிஏ எனி ஸ்கேலார், தென் psi ஆஃப் ஆல்ஃபா ஒய் என்னென்னு எழுதலாம், எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஒய்னு எழுதலாமா by the definition of psi. Okay, f alpha of y
ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஆல்ஃபான்னு எழுதலாமா? இந்த டேர்மில் தான் ஆல்ஃபா எடுத்தோம்னா ஆல்ஃபா பார்னு வருமா, இமேஜினரி. ஆல்ஃபா பார் ஆஃப் எஃப்ஒய் ஆஃப் எழுதலாம், ஆல்ஃபா பார் ஆஃப் எஃப்ஒய் ஆஃப் எக்ஸ் எழுதுமா. ஸோ நம்ம எடுத்தது எஃப் ஆல்ஃபா ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் எஃப்ஒய்னு இருந்தது. இப்போ இந்த டெஃபினிஷன் ஆஃப் சை இப்படி எழுதலாம், இப்படி எழுதிக்கலாமா? ஸோ வெளியில் வெறும்னா ஆல்ஃபா மட்டும் தான் வந்துருக்கணும், பட் அதுக்கு பதிலாக காஞ்சிகேட்டாக வெளியே வந்திருக்கு இல்லையா. ஸோ த மேப்பிங் psi is not a linear mapping. ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க இந்த மேப்பிங்கை, such a mapping is called a conjugate linear mapன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிகேட் தானே வெளியே வந்திருக்கு நம்மளுக்கு நம்பரு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது, psi வந்து லீனியர் கிடையாது. பிகாஸ் psi வந்து அடிட்டிவ் ஆன் டு 1 to 1, பட் இட் இஸ் நாட் ஏ லீனியர். ஆனால் அது என்ன லீனியர் சொல்லுவாங்க, காஞ்சிகேட் லீனியர் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி தான் கரெக்டு லாஸ்ட்டு சம்முக்கு. இதுக்கப்புறம் பானஸ் ஸ்பேஸை கொடுத்துட்டு அதில் எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்என் இஸ் எ சீக்வன்ஸ் இன் எக்ஸ் அண்டு சமேஷன் நாம் எக்ஸ்என் லெஸ் தென் இன்ஃபினிட்டினா வெறுமனே எக்ஸ்என் இன்ஃபினிட்டி. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். எக்ஸ்என் இஸ் எ காசி சீக்வன்ஸ் இன் எக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்என் என்ன ஆக போகுது, உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆக போகுது, இது நார்மல். இந்த சி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற ஏக்கு கான்ட்ராவாக இருக்குது பாருங்கள். ஏ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்என் இஸ் எ சீக்வன்ஸ் இன் எக்ஸ் அண்டு சமேஷன் என் 1 to infinity நாம் எக்ஸ்என் லெஸ் தென் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களா. இங்கே நாம இருந்தால் இங்கே வெறுமனே எக்ஸ்என், ஆனால் இதில் பாருங்கள் எக்ஸ்என்னாக தான் நாம் வராது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் ராங்கு. தட் மீன்ஸ் அதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆப்ஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி நாம்டு ஸ்பேஸ்னால் டூஎல் எக்ஸ் டேஸ் இஸ் ஆல்சோ பானாஸ் ஸ்பேஸ்னு வந்துடும். ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ நைன்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let X be an inner product space if E contained in X is convex. There exists best approximation from U to any X belongs to capital S. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னு அப்படி வந்தால் கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1 தான் நமக்கு வரும். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 2 அதெல்லாம் வராது. அட்மோஸ்ட் எக்ஸாக்டாக 1 மட்டும் நம்மளுக்கு வரும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருந்து E contained in X இருந்தால் there exists a best approximation from E to any X belongs to capital X at most 1. ஸோ அது 9th முடியுது நம்மளுக்கு. அடுத்து 10th பார்த்தீங்கன்னா இந்த பெசல் இன்இக்வாலிட்டினுடைய டேர்மாக இருக்குது பாருங்கள். let H be a Hilbert space and let X be any arbitrary vector in X H. The Fourier expansion of X is என்னது, X summation X, EI into EA if sequence EI is வாட்னு கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஏன் வந்து நம்ம என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ நார்மல்னு வரும். பட் இதில் வந்து ஃபோரியர் எக்ஸ்பென்ஷனில் கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல், கம்ப்ளீட் ஆர்த்தோகனல் வராது, ஆர்த்தோ நார்மல். இஐன்னு இதில் வந்தால் ஆர்த்தோ நார்மல் தான். அந்த பெசில்ஸ் இன்இக்வாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்த்தோ நார்மலுக்கு தான் போடுவோம் நம்ம. ஸோ ஏ கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் இன் எச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷனல் இதில். 11th பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். T be an operator on Hilbert space H, then for any vector y, z belongs to H and for all x belongs to capital H, its adjoint T star satisfiesனு கேட்டிருக்காங்க. ஸோ adjoint T star satisfies இதில் ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்டு கிடையாது, தேர்டும் கிடையாது, லாஸ்ட்டு தான் ரொம்ப சிம்பிளானது. adjointல ப்ளஸ் வந்து அடிட்டிவ் அப்படியே ஸ்ப்ளிட் அப் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து 12th கொஸ்டினை பார்த்துடலாம். 11க்கு அப்புறம் 12 நம்பர் மாற்றி போட்டிருக்கு. ஸோ இது 12th கொஸ்டின். let H be a Hilbert space and A belongs to BL of H, R belongs to capital K, then which one is of the following is not true கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ட்ரூ பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுபிடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் பாருங்கள் ரிவர்சலில் வரல, ஏபி ஹோல் ஸ்டார்னா பி ஸ்டார் ஏ ஸ்டார்னு வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ராங்கான ஒன்று, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 15th கொஸ்டின் பார்த்தோம்னா let X be a normed space with norm on it, then norm என்னன்னு கேட்டிருக்காங்க. norm பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் அண்டு ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு. கண்டினியூஸாக இருந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்லாம் இருக்காது, டிஸ்கண்டினியூட்டி நாட் நெசசரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு
is a continuous real valued function. Option A தான் ரைட்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 16th பார்த்தோம்னா ஒரு ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஆர்த்தோகனலாக இருக்குது. என்னென்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது இந்த பித்தாகரஸ் தேரம் அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய 2 டேர்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர்னு வரும். அந்த டேர்ம் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும் வென்எவர் ஈக்குவல் எப்போன்னா எக்ஸும் ஒய்யும் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் தான் கேட்டிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 3 ஆப்ஷன் தெரிஞ்சால் தான் நாட் ட்ரூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ. ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தோம்னா ஏ மைனஸ் கேஐ வந்து இன்வெர்ட்டிபிளாக இருந்தால் இட் இஸ் ஏ ரிசால்வன்ட் செட்டு தான், கரெக்டு. அதே மாதிரி ஏ மைனஸ் கேஐ இஸ் நாட் இன்வெர்ட்டிபிள் இருந்தால் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ, இதுவும் கரெக்டு. நல்ல முக்கியமான கொஸ்டின், ஏன்னா 3 டெஃபினேஷனும் கொடுத்தாச்சு. சிக்மா இ ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே பிலாங்ஸ் டு கேனா இட் இஸ் நாட் இன்ஜெக்டிவ், அப்படின்னா ஐகன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. ஸோ இந்த பவுண்டட் பேலோ மட்டும் வராது, அப்ராக்சிமேட் ஐகன் ஸ்பெக்ட்ரம் இது கிடையாது. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் இது தான். சரிங்களா, டி தான் நமக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் ஆர்த்தோகனல் வச்சு தான் கேட்டிருக்காங்க. என்னென்னா let x be an inner product spaceன்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கிற x1 x2 up to xn be ஆர்த்தோகனல். அப்போ ஆர்த்தோகனல் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, இங்கே 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க, ரைட். x and y ஆர்த்தோகனல்லாம் எப்படி எழுதுகிறோம், நாம் x ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஈக்குவல் இங்கே என்ன வரும்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர், இதனோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நாம் x1 ஸ்கொயர் ப்ளஸ் நாம் x2 ஸ்கொயர் அப் டு நாம் xn ஸ்கொயர். அதாவது இந்த பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம் இதை. சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let n be a n dimensional normed linear space, then every linear transformation n into an arbitrary normed linear space n dash. ஸோ nலேருந்து n டேஸுக்கு போகுது. சரிங்களா, லீனியர். அப்போ என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக லீனியர்ன்றதுனால it must be a continuous. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா if P is the projection அப்படின்னு சொன்னாலும் என்னென்னா closed linear subspace of அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ்க்கு இருக்கும். ஸோ சப்ஸ்பேஸ் M of ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா தென் M is invariant under an operator T. M வந்து closed linear subspace of அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு இருக்குது. அண்டு M என்னவாக இருக்குன்றாங்க, இன்வேரியண்ட்டாக இருக்குன்றாங்க. சரிங்களா, இன்வேரியண்ட்னா T of M contained in Hன்னு வரும். சரிங்களா. ஸோ அப்படி இருந்தால் என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TP ஈக்குவல் டு PTP, இந்த கண்டிஷன் தான் அது. எப்போது M is invariant under an operator T இருந்தால் F1 and leave TP ஈக்குவல் டு PTP. தேர்ட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் ஆல் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஸோ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அது என்ன உங்களுக்கு இது பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் பானாஸ் ஸ்பேஸை உங்களுக்கு கொடுக்கும். அது செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்லாம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஏ ரியல் பானாஸ் ஸ்பேஸ். ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எனி ஹில்பர்ட் ஸ்பேஸ், நார்மலாக ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருக்குன்னா அது என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ஆல்ரெடி தெரியல, ஈக்குவலன்ஸ் கண்டிஷனில் ஒன்று கொடுப்போம்ல, அதே தான். ஸோ ஏ ரிஃப்ளெக்சிவ் பானாஸ் ஸ்பேஸ் எப்போது எனி ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஸோ ஃபிஃப்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். M is a closed linear subspace of a non-linear space X. Xக்கு ஒரு closed linear subspace M. X ஆல்ரெடி என்னவாக இருக்குது, பானாஸ் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங், இது ஆக்சுவலாக கோஷன் குரூப் போகிற மாதிரி தான். அந்த X by M என்னவாக இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ பானாஸ் ஸ்பேஸ். ஏன்னா M வந்து X வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பானாஸ் ஸ்பேஸு, அதில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ் தான் X. அப்போ X டிவைடட் பை Mன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒரு பானாஸ் ஸ்பேஸாக இருக்கும் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் தேரும், இது இல்லாமல் நம்ம எக்ஸாம் படிக்காமல் போகக்கூடாது. இஃப் B and B dash are பானாஸ் ஸ்பேஸ் அண்ட் இஃப் T is a continuous linear transformation of B on to B dash.
அப்போ இது ஆக்சுவலாக என்ன தரோம், ஒரு ஓப்பன் மேப்பிங் தரேன் இல்லையா. டி ஃப்ரம் பி டு பி டேஸாக இருக்குது. டி வந்து லீனியர் கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. அந்த ஆன் டு ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆன் டு பி டேஸ். ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் மேப்பிங் தரோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம், தட் மீன்ஸ் ஐகன் வேல்யூஸ். கரெக்டாக. let T be an operator on non-trivial Hilbert space. The spectrum of T denoted by sigma of T is the real, is the setன்றாங்க. லாஸ்ட்டில் நம்ம என்ன இது கண்டுபிடிப்போம், ஒரு ஐகன் வேல்யூக்கு என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஷுட் பி 0ன்னு எடுத்துப்போமா, A minus lambda equal to 0ன்னு எடுப்போம். அதே தான் இந்த இடத்துல யார் ஆப்ரேட்டர், T ஆப்ரேட்டர். அப்போது T minus lambda I equal to 0ன்றதை மேட்ரிக்ஸில் எப்படி சொல்லலாம், சிங்குலர். வென் சிங்குலர் சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0 சொன்னால் சிங்குலர் இல்லையா. ஸோ அப்போ T minus lambda is சிங்குலர்னு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டர் ப்ரொஜெக்ஷன் வரக்கூடியது. இஃப் A is a positive operator on Hilbert space H, then I plus A is, சரிங்களா. இஃப் A is a positive operator on Hilbert space H, then I plus A is என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் ஆப்ரேட்டரா, 1 to 1, நான் சிங்குலரா, சிங்குலரா. ஸோ நான் சிங்குலர் இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 9th பார்த்தோம்னா, இஃப் சமேஷன் மாட் எக்ஸ் கமா இஐ ஹோல் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர். அது என்னவாக இருக்குது, ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டி பேர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது தான், இட் இஸ் ஏ பெசில் இன்இக்வாலிட்டி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பார்த்தோம்னா, B of H is the set of all bounded linear transformations or operators on Hilbert space H-னா தென் அட்ஜாயிண்ட் கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், Tx, y ஈக்குவல் டு எக்ஸ், T ஸ்டார் ஒய்ன்னு சொல்லுவோமா. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஆப்ஷன் பியில் பாருங்கள், Tx, y இந்த T இந்த பக்கம் வரும்போது காஞ்சுகேட் T ஸ்டார், தட் மீன் அட்ஜாயிண்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ், நம்ம அந்த ஃபங்க்ஷனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனெல்லாம் கடைசியில் வரக்கூடிய சிலபஸ் இது. இஃப் x is a Barnard's algebra and x belongs to capital X, then the spectral radius r of x is given by, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். nth ரூட்டு மாதிரி இருக்கும், பட் இங்கே சுப்ரீமம் இல்லை, ரூட் n டெஸ்ட் போடுவோம்ல. 2 ப்ரொஜெக்ஷன் PQன்னு சொல்லியாச்சு. அது எப்போ ஆர்த்தோகனல் ஆகும், நமக்கு ரொம்ப சிம்பிள். ஆர்த்தோகனல் என்னது, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 0 ஆகணும், அவ்வளோதானே. பர்பண்டிகுலர் நாங்கள் சொல்லுவோம், இங்கே வந்து ஆர்த்தோகனல், தட் மீன்ஸ் PQ ஈக்குவல் டு 0. சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஎன்பிசியில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கேட்ட கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்காக நான் இதை மாற்றி எடுக்கிறேன் பிஜிடிஆர்பியில். ஏன்னா கொஞ்சம் மாற்றியும் படிக்கணும், ஒரே கொஸ்டின் பேப்பர் நம்ம படிக்கக்கூடாது. பட் கொஸ்டின் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு, எந்த டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஏஆர் வசிஸ்தா அவங்களுக்கு தான் நம்மளுக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறது. நம்மளது வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து சிம்மன்ஸ் டோபாலஜியோடு சேர்த்து வரும் இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச 2 புக்குமே நீங்கள் வாங்கி பண்ணுங்கள். டோபாலஜி இது ஃபங்க்ஷனல்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட வெளியில் போகாது. சரிங்களா. ஏஆர் வசிஸ்தா ஃபங்க்ஷனல் அனலைசிஸ், அதே மாதிரி சிம்மன்ஸில் வந்து டோபாலஜி, அது கூட சேர்ந்து தான் உங்களுக்கு அது வரும். இந்த 2 புக்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன் அடிஷன் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் லோக்கல் புக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 இல்லை 5 புக்காவது நீங்கள் புரட்டி போட்டால் தான் கரெக்டாக வரும். பட் அதெல்லாம் உங்களுக்கு முடியாதுன்ற பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் இருக்கு, நான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுருக்கேன். வீடியோஸை படித்தோம் நீங்கள் இது பண்ணலாம். பட் 100% வீடியோ படித்து நம்ம பாஸ் ஆக முடியாது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது நிறைய தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 40 டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். அது எழுதி பார்த்துட்டு அப்புறம் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப், லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.